ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக மார்க்கெட் வரவங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என் இனிஷியல் ஸ்டேஜில் நானே அப்படி தான் வந்தேன். சார்ட்னா என்ன, இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்னு எனக்கே தெரியாமல் நான் ஆர்வத்தில் இருந்தேன். ஸோ இப்போது அது தெரிஞ்சுக்கணும், பேசிக்ஸாக மார்க்கெட்டுக்கு வர்றவங்களுக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்ன இண்டிகேட்டராக மேஜராக யூஸ் பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ கடைசியாக நம்ம லாஸ்ட் லெசனுக்கு வந்துட்டோம். ஸோ இண்டிகேட்டர் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ மூவிங் ஆவரேஜ் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஒரு இண்டிகேட்டர். ஓகேங்களா? ஸோ இன் ட்ரேடிங் சிஸ்டம் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இண்டிகேட்டர் இஸ் மூவிங் ஆவரேஜ். இது வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மூவிங் ஆவரேஜை பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும், இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ப்ரைஸ் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸில் பார்த்தாலும் கச்சமிச்சான்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்மூத்தன் பண்ணி ஒரு ஆவரேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 days மூவிங் ஆவரேஜ்னா லாஸ்ட் 10 daysோட பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்ளோஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக மூவிங் ஆவரேஜ் எல்லாமே வந்து க்ளோஸை தான் சூஸ் பண்ணும். ஸோ லாஸ்ட் 10 daysோட க்ளோஸ் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஆவரேஜ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சார்ட்டில் பிளாட் பண்ணுறதுக்கு பேர் தான் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமை பொறுத்து, டேஸ் பீரியடை பொறுத்து அந்த மூவிங் ஆவரேஜ் இருக்கும். 3 days சூஸ் பண்ணிங்கன்னா 3 day மூவிங் ஆவரேஜ், 5 days சூஸ் பண்ணிங்கன்னா 5 day, 20 days சூஸ் பண்ணிங்கன்னா 20 days மூவிங் ஆவரேஜ், 50, 200. இதில் மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20, 50, 200 இது 3 தான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அது லேகிங் இண்டிகேட்டர் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா பாஸ்ட்டாக நடந்த விஷயத்தை தான் வந்து இது காமிக்குமே தவிர ஃப்யூச்சரில் இது நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் வந்து இந்த மூவிங் ஆவரேஜில் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறவங்க, என்ன ட்ரெண்டு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ மேலே இருக்கிற அந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 50 days மூவிங் ஆவரேஜை நான் போட்டிருக்கேன். கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 days மூவிங் ஆவரேஜோட, ப்ளூ கலரில் இருக்கிற லைன் வந்து 200 daysோட மூவிங் ஆவரேஜ். ஸோ சில பேர் இதை கிராஸ் ஓவர் பேஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 days வந்து கீழேருந்து கிராஸ் பண்ணி 200 கிராஸ் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு சிக்னலாகவும் அதை பேஸ் பண்ணி அவங்க ட்ரெண்ட் எடுப்பாங்க. எப்போ கிராஸ் பண்ணதோ திருப்பி கீழே வருமோ அப்படின்ற பட்சத்தில் செல் அடிப்பாங்க. ஸோ இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க செல்லிங் இனிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ வெறும் கிராஸ் ஓவர் வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அது ராங்காக தான் முடியும். சில கண்டிஷன்ஸ்லாம் இருந்து அதை தான் மேட்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் மூவிங் ஆவரேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே காமிக்கிறதுக்காக தான், சார்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பிளாட், இந்த சார்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், அதாவது RSI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டு வர்றவங்கலாம் பெருசாக அதிகபட்சம் அடிக்கடி காதில் கேட்குற விஷயங்கள் இதெல்லாம். மூவிங் ஆவரேஜ், RSI, MACD இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இஸ் எ மொமெண்டம் இண்டிகேட்டர் தட் மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் த ரீசன்ட் ப்ரைஸ் சேஞ்சஸ் டு எவாலுவேட் ஓவர்பாட் ஆர் ஓவர் சோல்டு ஜோன் இன் த ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்டாக். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை வச்சு, ப்ரைஸ் சேஞ்சஸை வச்சு இது என்ன பண்ணும், ஓவர் பாட் ஜோனில் இருக்கா இல்லை ஓவர் சோல்டு ஜோனில் இருக்கா அப்படின்றத இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். The RSI is displayed as an oscillator in line graph that moves between two extremes and can have reading from 0 to 100. அதாவது இந்த RSI வந்து எப்படி சார்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 100 லெவலில் இருக்கும். ஸோ இது வரும் ஆஸ்கிலேட்டராக ஒரு 2 லைன் கிராஃப் ஒன்று மூவ் ஆகிட்டு. ஸோ அது சார்ட்டில் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த 0 to 100 அப்படின்ற ரேஞ்சில் தான் இது வந்து இருக்கும். Traditional interpretation and usage of RSI are that value of 70 or above indicates that stock is being overbought and may be primed for a trend reversal or corrective pullback in price. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த 70 and above ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது, இந்த 0 to 100ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த 0 to 100 அப்படின்றதுல 70க்கு அபோவ் இருக்கும்போது ப்ரைஸ் வந்து ஓவர் பாட் ஜோனில் வந்துருச்சு. ஸோ மேபி அங்கேருந்து வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டு போயிட்டு அதுக்கப்புறம் புல் பேக் ஆகி இன்னும் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த லெவலில் தான் டிசைட் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னலாக கிளாசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் தான் வந்து அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. சேம் அதே மாதிரி அண்ட் RSI ரீடிங் ஆஃப் 30 or below indicates an oversold conditions. அதாவது இந்த 0 to 100ல 30 லெவலுக்கு கீழே போயிடுச்சு
அப்படின்னா அது வந்து ஓவர் சோல்ட் ஜோனில் இருக்குது. மேபி அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம், ஒரு அப் ட்ரெண்டு அப் மூவ் பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு கரெக்டிவ் நடந்துட்டு ட்ரெண்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி இருக்கும் சார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 30-70 அப்படின்ற ஒரு ரேஞ்சை வந்து ரெட் லைனில் 70 லெவலையும் 30 வந்து க்ரீன் லைன்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஓவர் சோல்டு ஜோனில் இருக்குது. ஸோ இதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஓவர் சோல்ட்லேருந்து ப்ரைஸ் மேலே போகும்போது, இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் RSI வந்து மேலே போகும்போது ப்ரைஸ் அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆகி அப் ட்ரெண்டு போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவர் பாட் ஜோனில் வந்துருச்சு, அதாவது 70க்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ரைஸை வந்து நம்ம வந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் நடந்துட்டு மறுபடியும் அதே 30 லெவலில் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு, பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டுறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஓவர் சோல்ட் ஓவர் பாட் ஜோன்னா என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு தான் இந்த வீடியோ. நீங்கள் மற்ற இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஸ்ட்ராட்டஜிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து அதுக்கு உண்டான சிக்னல்ஸ்லாம் கிடச்சி இந்த லெவல்லாம் கரெக்டாக கிடச்சா மட்டும்தான் நம்ம ட்ரேடை இனிஷியேட் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து RSIன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா MACD, அதாவது மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The moving average conversion divergence indicator is momentum oscillator primarily used to trade trends. ஓகேங்களா? ஸோ although it's an oscillator, it's not typically used to identify overbought or oversold conditions. ஓகேங்களா? இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த RSI மாதிரி overbought oversold zone யூஸ் பண்ண மாட்டோம். It's appeared on the chart as two lines which oscillated without boundaries. ஓகேங்களா? The crossover of the two lines gives trading signal similar to டூ மூவிங் ஆவரேஜ். அதாவது என்ன, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் மாதிரி 2 லைன்ஸ் போகும். ஸோ அது பார்க்குறதுக்கு மூவிங் ஆவரேஜ் மாதிரி இருக்கும். அதோட கிராஸ் ஓவரை பேஸ் பண்ணி சில பேர் ட்ரேட் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி இப்போ நம்ம சார்ட்டில் பார்ப்போம். ஓகே, இதுதான் MACD. ஓகேங்களா? ஸோ சேம் ரிலையன்ஸில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ MACD நம்ம இங்கே வந்து நம்ம RSIயில் பார்த்தோம், இந்த ரேஞ்சில் வந்து பை எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பை எடுத்தோம். பட் ஆனால் இதில் வந்து டவுனில் இருக்கிற மாதிரி காமிக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம RSI பேஸ் பண்ணி இங்கேருந்து பை எடுத்தோம். பட் ஆனால் RSI கன்ஃபர்மேஷன் நமக்கு MACD கன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே கிடைக்கிது. கரெக்ட் இல்லைங்களா? ஸோ இப்போ கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து ரெட்டை கட் பண்ணி கீழே போகுது. ஸோ கீழே போச்சுன்னா செல்லிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 0 லெவல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 0 லெவலுக்கு கீழே இந்த 2 லைனும் கீழே வந்துருச்சு அப்படின்னாலே, அதே மாதிரி இந்த மலை மாதிரி இருக்குது பாருங்கள், அப்பு டவுன் ஒரு மலை மாதிரி, அதுவும் கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மறுபடியும் எப்போ கிராஸ் ஓவர் நடக்கும், அந்த மலை எப்படி மேலே போகும், அதே மாதிரி 0 லெவலில் இந்த லைன்ஸ் எப்போ கிராஸ் பண்ணும், இந்த லைன் 0 லெவலில் கிராஸ் பண்ணணும், இந்த மலை மாதிரி இருக்கிறது 0 லைனுக்கு மேலே இருக்கணும். இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் இங்கேயோ கீழேயோ இல்லை மேலேயோ கிடச்சிருக்கணும். ஸோ அப்படி கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வெறும் பேசிக் தான். இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. MACD பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேங்களா? லைவில் கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா, ட்ரேடிங்னா என்ன, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை பற்றி இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேசிக்காக நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன அனலைஸாவது பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அடுத்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கு போகிறதுக்கு வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ வெறும் ப்ரைஸை நம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் ஒரு 2-3 வாட்டி பாருங்கள், அப்போ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. மெயினாக என்னோடய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் சொல்லுவோம். அது இல்லாமல் கோர்ஸும் எடுக்கிறோம். ஸோ அதுக்கும் தனியாக நீங்கள் இன்னொரு குரூப்பில் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கேளுங்கள். தேங்க்யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.